வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் இந்த எஸ்டிகே ஐசி ஃபிட் பண்ணுறதை பற்றி வீடியோ பார்த்தோம். இப்போ அதோட தொடர்ச்சியாக இப்போ இந்த ஹீட் சிங்க் பிளேட்டில் இதை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஐசியோட ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு நேராக இந்த ஹீட் சிங்க் பிளேட்டில் இருக்க ஹோல்ஸு போடுற இடத்த வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த காடிக்குள்ளே அந்த ஸ்க்ரூ போகிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக நம்மளுக்கு ஸ்க்ரூ பண்ண முடியும். இல்லாட்டினா ஸ்க்ரூ வந்து கோணம் ஆகும். இது எத்தனை லீஃப் இருக்குது தள்ளி நம்ம ஹோல்ஸ் போட்டோமோ அதே மாதிரி இந்த லெஃப்ட் ரைட்லேயும் கரெக்டாக அந்த மார்க் பண்ணிக்கணும். கரெக்டாக மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அதே மாதிரி இந்த ஹீட் சிங்க் பிளேட்டில் இந்த மைக்கா ஷீட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அந்த ஹோல்ஸு படி நான் கரெக்டாக நம்ம போட்டோம்னா கேபினெட்டில் ஃபிட் பண்ணும்போது அந்த ஹோல்ஸ் மாறாமல் கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 3 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ இந்த ஐசியை வந்து கரெக்டாக நம்ம கோடு போட்ட பார்த்திங்களா, அதில் கரெக்டாக நேராக வச்சுக்கிட்டு அப்படியே எல்லாத்துக்கும் மார்க் பண்ணணும். நீடில் பென்சிலை வச்சு நான் மார்க் பண்ணுறேன். அந்த பென்சிலை கொஞ்சம் நீட்டி விட்டுக்கலாம். நீட்டி விட்டுக்கிட்டு அப்படியே அந்த ஹோல்ஸில் மார்க் பண்ணணும். அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டு அந்த அந்த டாட்டு தெரிகிற மாதிரி நல்லா திக்காக நம்ம அந்த புள்ளியை சரி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு பஞ்சிங் டூல் வச்சு அந்த நம்ம மார்க் பண்ணோம்ல அதில் கரெக்டாக சென்டராக வச்சு ஒரு பஞ்ச் பண்ணணும். எதுக்கு அது பஞ்ச் பண்ணுறோம்னா ட்ரில் பண்ணும்போது அந்த ட்ரில்லிங் பிட்டு வந்து மிஸ் ஆகக்கூடாது, அந்த அங்கிட்டுக்கிட்ட போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம பாயிண்ட்டாக விழுகிறதுக்காக நம்ம ஒரு மார்க் பண்ணுறோம். இது பண்ணாமல் நம்ம ட்ரில் பண்ணோம்னா ட்ரில்லிங் பிட்டு நேராக இருக்காது, கரெக்டாக அந்த ஹோல்ஸில் விழுகாது, கொஞ்சம் கோணலாக போயிடும். இது ரெண்டாவது இந்த பிட்டு பார்த்திங்கன்னா 1/8 ட்ரில்லிங் பிட்டு. இது இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நம்ம எத்தனை மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்க வேண்டியதான். இந்த ட்ரில்லிங் மிஷினை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரே இதாக வந்து நம்ம அமுக்கிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் விட்டு விட்டு நம்ம அமுக்கினோம்னா அந்த ஹோல் வந்து உடனே விழுகும். இப்போ 2 ஐசிக்கு மார்க் பண்ணிட்டேன். இப்போ 3வது ஐசி ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்களா நேராக இருக்குது. அடுத்து இந்த கேபினட் ஃபிட் பண்ணுற ஹோல்ஸ் வந்து 3 ஸ்டெப்பு உள்ளே போகிற மாதிரி பண்ணணும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், 3 ஸ்டெப்பு உள்ளே போகும். அது 3 ஸ்டெப்பு உள்ளே போகிற மாதிரி நம்ம ட்ரில் பண்ணோம்னா நம்ம ஸ்க்ரூ வந்து எந்த டைப் போட்டாலும் நீளமாக குட்டியாக எது போட்டாலும் கரெக்டாக ஃபிட் ஆகும். இது வந்து 1 இன்ச்சு ஸ்க்ரூ கூட போட்டுக்கலாம், அந்தளவுக்கு நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இப்போ ஹோல் போட்டாச்சு. அடுத்து வந்து ஒரு அரத்தை வச்சு அந்த ஹோல் போட்டதை ராவி விட்டுக்கலாம். ஏன்னா சேமாக இருந்தால் தான் ஐசி வந்து சேமாக உட்காரும். இந்த அதே மாதிரி பின்னாடி இருக்க அந்த துருவெலாம் அந்த டஸ்ட்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அடுத்து இப்போ இந்த ஐசி போட அப்படியே வச்சு இதுக்கு ஸ்க்ரூ பண்ணணும். ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு இது 1/8க்கு சேர்கிற மாதிரி ஸ்க்ரூ தான். இது வந்து 1.25 இன்ச்சு லென்த்து. இது ஸ்டார் ஸ்க்ரூ. இது வந்து இந்த ஆணி ஸ்க்ரூலாம் வைப்பாங்களா அந்த கடையில் கிடைக்கும். இதை வந்து அப்படியே டைட் வச்சுக்கலாம். டைட் வைக்கும்போது அந்த போர்டு லேசாக வளையும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். நம்ம ஐசி மட்டும் டைட் ஆகிரும். இப்போ வந்து ஹீட் சிங்க்கு பேஸ்ட் நான் எதுவும் தடவலைன்னு நினைக்காதீங்க, திருப்பி கழட்ட வேண்டியிருக்கு, அதனால தான் பேஸ்ட்டு போடலை. அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ எல்லா ஸ்க்ரூவும் நல்லா டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சுக்கிட்டு இப்போ அந்த போர்டை சேமாக நேராக இழுத்து விட்டுக்கலாம். இப்போ சேமாக ஆயிடுச்சு பார்த்திங்களா, இன்னும் கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம். இப்போ போர்டுக்கு ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இனி அடுத்து ஒரு வேலை பார்க்கணும்.
என்னன்னா அந்த போர்டு லேசாக ஆடுது. அது ஆடாமல் இருக்கிறதுக்காக நம்ம 2 கிளாம்ப்பு, ஒன்று மெட்டல் கிளாம்ப்பு எடுத்துக்கலாம். அதை வந்து கரெக்டாக அந்த போர்டில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் வந்து கரெக்டாக இதை ஃபிட் பண்ணிட்டோம்னா அந்த போர்டு வந்து ஷேக் ஆகாது, நம்மளுக்கு சேஃப்டி. இப்போ இந்த மாதிரி நான் வளைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வளைச்சிக்க வேண்டியதான். கரெக்டாக அந்த ஹோலுக்கு பக்கத்தில் வளைக்கணும். வளைச்சிக்கிட்டு அந்த போர்டில் அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோலில் கரெக்டாக வச்சோம்னா அந்த ஹோல் கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்குது. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்க்ரூ ஒன்று அதில் போட்டுக்கிட்டு அந்த ஹோலில் வச்சுக்கிட்டு இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்கா வாசர் ஒன்று போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து ஒரு நட்டை போட்டு டைட் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து அதே மாதிரி அந்த கிளாம்புக்கு ஒரு ஸ்க்ரூ போட்டு அதே மாதிரி ஒரு மைக்கா வாசர் போட்டு நட்டை போட்டு டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சுக்கிட்டு இப்போ என்ன செய்யணும்னா, இப்போ அந்த போர்டு வந்து நேராக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா கிளாம்பு டைட் வச்ச பின்னாடி நம்ம அந்த மார்க் பண்ணுறது வந்து மாற வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம நேர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு பென்சிலை வச்சு மார்க் பண்ணிட்டேன். அந்த ஹோலை மார்க் பண்ணிட்டு இப்போ அந்த ஐசியை நம்ம கழட்டிக்கலாம். கழட்டிக்கிட்டு எது கழட்டுறோம்னா, நம்ம திருப்பி அந்த 2 மார்க் பண்ண பார்த்திங்களா, அதுக்கு ட்ரில் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் நம்ம அந்த ஐசியை கழட்டிக்கலாம். கழட்டியாச்சு. இப்போ அந்த கிளாம்புக்கு மார்க் பண்ணோம்ல, அந்த இடத்துல பஞ்சிங் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு ட்ரில்லிங் மிஷின் வச்சு அதே மாதிரி ஹோல் போட்டுக்க வேண்டியதான். அதை ட்ரில்லிங் பண்ணிட்டோம்னா இப்போ அந்த கிளாம்புக்கு நம்மளுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி அறத்தை வச்சு அந்த பிசுரெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ட்ரில்லிங் பண்ணுற வேலை முடிஞ்சிடுச்சு. அதனால் அந்த பலகை எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஹீட் சிங்க் பேஸ்ட்டு, அதாவது ஹீட் சிங்க் காம்பவுண்டுன்னு சொல்லுவாங்க, இது வந்து நம்ம தடவிக்கலாம். இது நான் சென்டராக தான் தடவுமே எப்போயுமே. அப்படின்னா தான் வந்து நம்ம இந்த ஐசி வந்து அழுத்தி பிடிக்கும்போது அந்த இது எல்லா பக்கம் பரவிடும். நீங்கள் ஃபுல்லாக தடவை தேவையில்லை, நான் சென்டரில் மட்டும் வச்சா போதும். இப்போ இந்த ஐசியை அப்படியே வச்சு அதே மாதிரியே அந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் வச்சுக்கலாம். எல்லா ஐசிக்கும் போட்டு நல்லா டைட் வச்சிடணும். லூஸ் காண்டிட்டு இருக்கக்கூடாது, நல்லா டைட் வச்சணும். இந்த எஸ்டிக்கை பொறுத்தளவுக்கு ஹீட் சிங்க் பிளேட்டில் நல்லா உட்காரணும். இது வந்து அரேஞ்சி 1/8 ஸ்க்ரூ தான் அது. இது வந்து அந்த கிளாம்புக்காக நான் போடுறேன். 2 கிளாம்புக்கு நம்ம டைட் வச்சுக்கலாம். அப்படியே டைட் வச்சுட்டு அடுத்து பார்த்திங்களா, இப்போ ஆடலை, கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்து இன்னொரு வேலை பார்க்கணும். என்னென்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இப்போ வந்து நம்ம இந்த போர்டு வந்து தனித்தனி போர்டாக தான் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். பார்த்திங்களா, இது வந்து கிரவுண்டு வந்து ஆல்ரெடி நான் பற்ற வச்சிட்டேன். ஆனால் ப்ளஸ் வோல்ட்டு மைனஸ் வோல்ட்டு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ அதுக்கு 4 வயர் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் வோல்ட்டில் ஒரு வயரை பற்ற வைக்கிறேன். அதுக்கு கலர் கோடு வந்து ஒயிட் அண்ட் பிளாக் வயரு கொடுத்துக்கிறேன். அதை கொண்டு வந்து நடு போர்டில் மைனஸ் வோல்ட்டு பின்னில் பற்ற வச்சிடலாம். நல்லா பற்ற வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு வயரை அதே மாதிரி எடுத்துக்கிட்டு மைனஸ்லேயே இன்னொரு வயரை பற்ற வச்சு நல்லா பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்கு பார்த்திங்களா, அதோட மைனஸில் பற்ற வச்சுக்கலாம். அடுத்து ப்ளஸ் வோல்ட்டுக்கு சேவ் வயர் எடுத்திருக்கேன். அதை வந்து ப்ளஸ் வோல்ட்டில் ஒரு போர்டில் பற்ற வைக்கிறேன். அதோட இன்னொரு முனையை நடு போர்டோட ப்ளஸ் வோல்ட்டில் பற்ற வச்சுக்கிறேன். பற்ற வச்சாச்சு. அடுத்து அந்த மைனஸ் வோல்ட்டு எடுத்து விட்டேன், அது பற்ற வைக்க இடைஞ்சலாக இருக்குன்னு அதை திருப்பி
பற்ற வச்சுக்கிறேன். இப்போ இந்த ப்ளஸ் வோல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு போர்டுக்கு அந்த ப்ளஸ் வோல்ட் லைனில் பற்ற வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பற்ற வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல ப்ளஸ் வோல்ட் கொடுத்தீங்கன்னா 3 போர்டுக்கு போயிடும். மைனஸ் வோல்ட் கொடுத்தீங்கனாலும் இந்த 3 போர்டுக்கு போயிடும். கிரவுண்டு இங்கனக்குள்ளே கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஜம்பர் போட்டுக்கனால அது 3 போர்டுக்கு போயிடும். அடுத்து இந்த ஸ்பீக்கர் ஜாக் இருக்கு பார்த்தீங்களா, அதில் மட்டும் நீங்கள் பீஸ் போட்டுக்குங்க. 3 ஆம்ஸ் பீஸ் போட்டுக்குங்க. டிசி ஜாக்கெட்டுக்கு தேவையில்லாமல் டைரக்ட் பண்ணியிருக்கேன் அதை. இப்போ அடுத்து நான் எப்பயும் செய்கிற மாதிரி எல்லா ஐசியும் தின்னரோ அல்லது பியூர் பெட்ரோலை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். நல்லா ப்ரஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணால் தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்ஷியல் ஷார்ட் எதுவும் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் க்ளீன் பண்ணிட்டோம்னா அது பிரச்சனை இல்லை. நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா அந்த பேஸ்ட்டு போகிற வரையும் நல்லா தொடச்சி, அடுத்து அதை ஒரு பனியன் கிளாத்து வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். பனியன் கிளாத்து அல்லது காட்டன் துணி வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு மறக்காமல் இந்த ஐசி காலுக்கு இடையில் இருக்க பேஸ்ட்டை தொடச்சி எடுத்துடணும். இப்போ நான் துடைக்கிற பாருங்க. அதே மாதிரி 3 ஐசிக்கும் அதே மாதிரி நீங்கள் தொடச்சி எடுத்துக்கணும். பேஸ்ட்டு ஒரு பொட்டு கூட நம்ம போர்டில் இருக்கக்கூடாது. இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. போர்டு பார்க்க நீட்டாக இருக்குது. இப்போ ஒரு 5.1 ஆம்பிளிஃபையருக்குள்ள STK போர்டு 4231 போர்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் நண்பர்களே. நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.